காசா அல்லது லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு எவர் ஒப்புதலும் தேவையில்லை என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசாவிலும் லெபனான் தொடர்பில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்கும் நிலையிலும் தாக்குதல் நீடிப்பது குறித்து எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நெதன்யாகு கொந்தளித்துள்ளார். இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடு என குறிப்பிட்டுள்ள நெதன்யாகு, நாங்கள் எங்கள் சொந்த முடிவுகளால் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம், எங்கள் தலைவிதியை நாங்களே தொடர்ந்து தீர்மானிப்போம் என்றார். இதற்காக நாங்கள் யாருடைய ஒப்புதலையும் பெறப்போவதில்லை, எங்கள் பாதுகாப்பை நாங்கள் கட்டுப்படுத்துகின்றோம் என்றார். ஆனால் காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களுக்கு மட்டும் இஸ்ரேலின் இதுவரையான அனைத்து ராணுவ நடவடிக்கைகளிலும் அமெரிக்கா தனது முழு ஆதரவையும் அளித்து வந்துள்ளது. வளைகுடா நாடான கட்டார் மீதான இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலை அடுத்து அமெரிக்கா கண்டனம் ஏதும் தெரிவிக்கவில்லை என்பதுடன் இனி அவ்வாறு நடக்காது என்று மட்டும் அறிவித்தது. கட்டார் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அமெரிக்கா கடுமையாக கண்டித்ததுடன் பதிலடி உறுதி என்று எச்சரிக்கை விடுத்தது. இந்த நிலையிலே இஸ்ரேலின் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த ஒப்புதல் தேவையில்லை என அமைச்சர்கள் கூட்டம் ஒன்றில் நெதன்யாகு பேசியுள்ளார்.